கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கர்த்தருக்கென்று சாட்சிகளாக இருங்கள்னு சொல்லப்பட்ட வார்த்தையை இன்னும் நிறையா பேர் சரியாகவே புரிஞ்சு கொள்ளலைன்னே சொல்லலாம். சாட்சின்னா என்னன்னு தெரியாமல் பல கிறிஸ்தவங்க தங்களுடைய சாட்சியை பதிவு செய்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. உலக காரியங்களில் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை பறைசாட்டுறது தான் நாம் அதிகம் பார்க்க முடியுது. ஆமாங்க, இன்னைக்கு தேவன் என்னுடைய தலைவலியை குணமாக்குனாரு, எனக்கு பிள்ளை கிடச்சிது, வேலை கிடச்சிதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம். ஆனால் தேவன் சிந்தின ரத்தத்துக்கு சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்கிறதே இல்லை. நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா இல்லை சாட்சி இழந்து காணப்படுறோமா? இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஜப்பான் தேசத்தில் மிஷினரியாக பணி செஞ்ச மிஷினரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையினுடைய மேனேஜரை பார்த்து நோயாளிகளுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அனுமதி கேட்டப்போ அவர் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆச்சரியம் அடைஞ்ச அந்த மிஷினரி மேனேஜரையே பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர், நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் நான் உங்களுக்கு என்னுடைய அனுமதியை ஏன் கொடுத்தேன் அப்படின்றத 2 சம்பவங்களால் நான் கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து தேசத்தில் ஜனசந்தடியே இல்லாத ஒரு தெரு வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவனுடைய கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுடைய கையில் இருந்த குச்சி நழுவி போய் பக்கத்தில் இருந்த வீட்டுடைய ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த பையன் ரொம்பவே பயந்து போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னான். அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் அப்படின்றத அவனுக்கே தெரியாமல் நான் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் அந்த வீட்டுடைய படிக்கட்டு வழியாக வேக வேகமாக ஏறி அங்கே இருந்த காலிங் பெல்லாக அடித்தான். கதவும் திறக்கப்பட்டுச்சு. அவன் உள்ளே போனான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் வெளியே வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்தான். எனக்கு அந்த பையனோட பேச ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட போய், தம்பி, நடந்த சம்பவத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை சுற்றியும் யாருமே இல்லை. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈஸியாக ஓடி போயிருக்கலாமே. உன்னுடைய குச்சி விழுந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ட்டு நான் அவனை பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதிலை நான் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நல்லது ஐயா, நான் அப்படி செய்யலான் தான், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன்றதை நீங்கள் உங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான். இன்னொரு நிகழ்ச்சியும் அந்த ஜப்பானிய டாக்டர் சொன்னார். அந்த காரியம் என்னுடைய உள்ளத்தில் நான் என்றைக்கும் மறக்க முடியாத நீங்காத நினைவாகவே இருக்குது. இங்கிலாந்து தேசத்தில் நான் ஒரு பாலிஷ் போடுற பையனை பார்த்து என்னுடைய 2 ஷூஸ்க்கும் பாலிஷ் போடணும்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தேன். அந்த சின்ன வேலைக்கு அவன் எடுத்துக்கிட்ட முயற்சியை நான் மறக்கவே முடியாது. அவன் என்னுடைய ஷூஸை ரொம்ப சிரமம் எடுத்து 1 தடவை 2 தடவை 3 தடவைன்னு அத்தனை பிரயாசம் எடுத்து அது எல்லாம் பிரகாசிக்கிற மாதிரி பாலிஷ் போட்டு கொடுத்தான். தம்பி, ஏன் நீ இவ்வளோ சிரமம் எடுத்து இதை செய்கிற? இப்படி செய்யணுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டப்போ அவன் தன்னுடைய வேர்வை வடிஞ்ச சிவந்த முகத்தை என்னை நோக்கி பார்த்து, இல்லை ஐயா, நான் வேலையை உங்களுக்காக செய்யலை, என்னுடைய இயேசு கிறிஸ்துவான என்னுடைய இரட்சகருக்காக செஞ்சேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்னு கொலைசேயர் 3:24 சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாளில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் கட்டாயம் ஏதோ ஒன்று இருக்குதுன்ற வெகு திட்டமான முடிவுக்கு நான் வந்தேன்னு அந்த டாக்டர் சொன்னார். பிரியமானவர்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து தேசத்தில் நடந்த அந்த 2 பசங்களுடைய நல்ல செயல்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய தேவனற்ற மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் சுவிசேஷ நற்செய்தியை கேட்கும்படியான வழிவாசலை திறந்து கொடுத்துச்சு. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள், நாம் பேசுகிற சின்ன சின்ன அன்பான வார்த்தைங்க கூட நிறைய ஆத்துமாக்களுடைய நித்திய நன்மைக்காக அமைஞ்சிடுன்றதை நம்ம மறக்கக்கூடாது. தேவனுடைய நல்ல சாட்சிகளாக நாம் உருவாகிறதுக்கு அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிப்போம். இதை தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆமாங்க, நம்மளுடைய சாட்சியுள்ள ஜீவிதமே அவருக்கு பிரியமாக இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில், நம்ம வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில், சபையில் என்ன சாட்சியை நாம் உருவாக்கி இருக்கிறோன்றத நாம் நிதானிக்கணும்.
அந்தியோக்கியா சபை மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க அவங்கள கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாங்கன்றத வேதம் நமக்கு சொல்லுது. ஆமாங்க, அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா அப்படி ஒரு சாட்சியை பெற்றிருப்பாங்கன்றத நாம் யோசிக்கணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு 1 பேதுரு 2:12 வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை கவனித்து நல்ல சாட்சியை உருவாக்குவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமீன்.